திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாகத் திகழ்கின்றது. இந்தக் கோவில் மதுரைக்குத் தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் உள்ளது. இங்குதான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் முழு வரலாற்றை அறிவதற்கு முன் நம் கோலிவுட் கார்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ் மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்குத் தந்தையார் பிரணவ் மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தைக் கேட்டார். புனிதமான மந்திரப் பொருளைக் குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது. அது பாவம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ் மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரையானாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தைப் பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேசுவரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்குச் செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேசுவரர் ஆலயத்திற்குச் சென்று வழிபடுதல் நல்லது என்பது அதிகமாக கடைப்பிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்குச் சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளைப் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களைக் காப்பதேயாகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலைக் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டறினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களையப் பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்குத் தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தேவயானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் இரத்த தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் ஏதி நிற்க, இந்திரன் தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தேவயானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம்